யுவர் ஆனர், குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் மிஸ்டர் ராஜா மிஸ் கண்மணியை கடத்தி இருக்கிறார், பலவந்தமாக கற்பழிக்க முயற்சி செய்திருக்கிறார் என்பதுதான் ப்ராசிக்யூஷன் வாதம். நான் சொல்றதெல்லாம் உண்மை உண்மை உண்மை. தம்பி, இந்த குற்றச்சாட்டுக்கு நீ என்னப்பா சொல்ற? சார், நாங்க 2 பேரும் ஒரே காலேஜ்ல படிக்கிறோம், பழகணும். அவனை காதலிக்கிறேன்னு சொன்னா, அதனால நான் அவளை காதலிச்சேன். அவனை காதலிச்சா இல்ல காதலிக்கிற மாதிரி நடிச்சா, இதுக்கு மேல எனக்கு எதுவும் சொல்ல விருப்பம் இல்ல. ப்ளீஸ். So this is an attempt to rape. I object, Your Honor. This is not an attempt to rape. She has volunteered for this. இவங்களோட சம்மதத்தின் பேர்ல தான் இந்த சம்பவமே நடந்திருக்கு. அத உங்களால நிரூபிக்க முடியுமா? கண்டிப்பா. இவங்களை குறுக்கு விசாரணை செய்யறதுக்கு நீங்க என்ன அனுமதிச்சீங்கன்னா நான் நிரூபிப்பேன். பர்மிஷன் கிராண்டட். Thank you, Your Honor. மிஸ் கண்மணி, கோர்ட்ல உண்மையை தவிர வேற எதுவும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணிருக்கீங்க. உண்மையை சொல்லுங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு நீங்க தியேட்டருக்கு தனியா தான் போனீங்களா? ஆமா. வயசு வந்த பொண்ணு, நல்ல குடும்பத்தை சேர்ந்த யாரும் தனியாலாம் சினிமாவுக்கு அனுப்ப மாட்டாங்க. உங்களை அனுப்பிச்சிருக்காங்கன்னும் போது உங்க குடும்பத்தை பத்தி கொஞ்சம் யோசிக்க தான் வேண்டியிருக்கு. என்ன பத்தி என்ன வேணாலும் பேசுங்க, ஆனா என் குடும்பத்தை பத்தி தப்பா பேசாதீங்க. மிஸ் கண்மணி, நீங்க ராஜாவை உயிருக்குயிரா காதலிச்சிங்களா? இல்ல. ஆக விருப்பமில்லாத உங்களை என் கட்சிக்காரர் பலவந்தப்படுத்தினார்னு சொல்றீங்க. ஆமா. அவர் பலவந்தப்படுத்தின போது உங்க துணியெல்லாம் அதை பிடிச்சி இழுத்தாரா? ஆமா. என் துணியெல்லாம் பிடிச்சி இழுத்து என்ன பலாத்காரம் பண்ண முயற்சி பண்ணாரு. அந்த பலவந்தப்படுத்துற ப்ராசஸ்ல அவரோட நகம் ஏதாவது உங்க உடம்பு மேல பட்டுச்சா? இல்ல. அப்படின்னா அவர் பலாத்காரம் பண்ண முயற்சி பண்ணார்னு சொல்றது பொய். இல்ல, அவர் நிஜமா என்ன கற்பழிக்க தான் முயற்சி பண்ணாரு. இதுக்கு முன்னாடி உங்களை யாராவது கற்பழிச்சிருக்காங்களா கண்மணி? இல்ல. அப்படின்னா அவர் கற்பழிக்கிற நோக்கத்தோட தான் உங்ககிட்ட நடந்துகிட்டாருன்னு அது எப்படி கரெக்டா சொல்றீங்க? அது ஒரு அனுமானம். அனுமானம் இல்ல, என்னோட கட்சிக்காரரை அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக நீங்க போட்ட சதி திட்டம். தயவு செஞ்சு யாரும் எனக்கா வாதாட வேணாம். அவ எப்ப என்ன காதலிக்கலன்னு சொன்னாலோ அதே நான் தூக்கு தண்டனை நினைக்கிறேன். இந்த கோர்ட் எனக்கு இதோட பெரிய தண்டனை கொடுத்துட்டு போறது இல்ல. அவ அப்படி நடந்துட்ட காரணத்தை இப்ப சொல்லலனாலும் தயவு செஞ்சு கலரிலையாவது எழுதி சொல்லுங்க. ஏன்னா பொண்ணுங்களை நம்பி புரியாம காதலிச்சு என்ன மாதிரி ஏமாந்து போற இளைஞர்களுக்கு எதிர்காலத்துல இது ஒரு பாடமா இருக்கட்டும். அப்ப ஒழுக்கக்காரா நடந்துகிட்டதுக்கு இப்ப ஒப்பாரி வச்சு பிரயோஜனம் இல்ல. காமத்துக்கு இன்னொரு பேர் தான் காதலுங்கிறத இந்த கோர்ட் நம்ப தயாரா இல்ல. நிராகரிக்கப்பட்ட பொய்யையே திரும்ப திரும்ப சொல்லி இந்த கோர்ட்டோட அனுதாபத்தை பெற முடியாது. குற்றவாளி தண்டிக்கப்பட்டே ஆகணும். குற்றவாளி தண்டிக்கப்படணுங்கிற ப்ராசிக்யூஷன் வாதத்தை நானும் ஏத்துக்கிறேன். ஆனால் நிரபராதியான என்னுடைய கட்சிக்காரர் தண்டிக்கப்படுறதுனால மாத்திரம் இந்த பெண்ணுக்கு வாழ்க்கை கிடைக்க போறதில்லை. சரியோ தவறோ நடந்த அந்த சம்பவத்துக்காக என்னுடைய கட்சிக்காரர் சார்பில் நான் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். யுவர் ஆனர், குற்றவாளி தண்டிக்கப்படணுங்கிறத விட பாதிக்கப்பட்டவங்களுக்கு பரிகாரம் செய்யணுங்கிறது தான் மனித நேயத்தோட தர்மம். அந்த தர்மத்தை காப்பாத்துறதுக்காக இந்த பெண்ணை என்னுடைய கட்சிக்காரர் தன் மனைவியா ஏத்துக்கும்படி இந்த கோர்ட் உத்தரவிடணும்னு நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன். ஏமா நீ என்ன சொல்ற? நெவர். என்ன பல பேர் மத்தியில பாழடிக்க நினைச்ச அவரை நான் ஒரு நாள் ஏத்துக்க மாட்டேன். நீங்க அவரை தண்டிச்சே தீரணும். அவர் அனுபவிக்கிற வேதனையை பார்த்து அவர் வீட்டுல இருக்கிறவங்க கதறணும், கண்ணீர் வடிக்கணும். சாபாஷ். உன் மானம் போகிறத பத்தியோ உன் வாழ்க்கை வீணா போகிறத பத்தியோ உனக்கு கவலை. மகன் செத்தாலும் பரவாயில்ல, மருமக தாலி இருக்கணுங்கிற நல்ல கொள்கையை வச்சிருக்கேம்மா. கலியுக கண்ணகிம்மா நீ. கண்மணி, உன்னோட உள் நோக்கம் என்னன்னு நான் இப்பதான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? உங்க அம்மா மேல நீ அளவு கடந்து அன்பு வச்சிருக்க இல்லையா? ஆமா. உங்க அம்மாவோட விரோதி உனக்கும் விரோதி, அப்படித்தானே? ஆமா, ஜென்ம விரோதி. உங்க அம்மாவோட ஜென்ம விரோதி நான் தானே, உனக்கு தெரியுமா? தெரியாது. அவங்க கொண்டு வர ஒவ்வொரு கேஸையும் உடைச்சி தூள் தூளாக்கி அவங்களை அவமானப்படுத்துறதே நான் தான், தெரியுமா? தெரியாது. அவங்க மேலதிகாரிகளால கண்டிக்கப்படுறதுக்கு காரணமே நான் தான், உனக்கு தெரியுமா? தெரியாது. உங்க அம்மா ஆசைப்பட்டதை அடையறதுக்கு எந்த குறுக்கு வழியும் தேர்ந்தெடுப்பாங்கன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. உங்க அம்மா ஒரு நயவஞ்சகி, நம்பிக்கை துரோகிங்கிறது உனக்கு தெரியுமா? எங்க அம்மாவை பத்தி ஏதாவது சொன்ன உன்னை கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன். ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். தன்னுடைய அம்மாவோட விரோதி தன்னுடைய ஜென்ம விரோதின்னு சொன்ன இந்த பெண் எனக்கும் அவங்க அம்மாவுக்கும் பகை இருக்கிறது தெரியவே தெரியாதுன்னு சொன்னது பொய். தன்னுடைய மகள் தன் மேல வச்சிருக்கிற அளவு கடந்த அன்பை பயன்படுத்திக்கிட்டு இவங்க அம்மா போட்டு கொடுத்த சதி திட்டம் தான் இந்த கற்பழிப்பு நாடகம். இல்ல. ஆமா, இப்படி கிரிமினலா ஜோடனை பண்ற புத்தி உங்க அம்மாவுக்கு தான் உண்டு. தம் பொண்ணோட மானம் போனாலும் பரவாயில்ல, எதிரி தண்டிக்கப்படணுங்கிற ஒரே காரணத்துக்காக அறியாத பெண்ணையும் அப்பாவி பையனையும் பலி கொடுக்க நினைச்ச இந்த பெண்ணோட தாயார் மன்னிக்க முடியாத ஒரு குற்றவாளி. இல்ல, அவங்க மேல எந்த குற்றமும் இல்ல. இது உங்க அம்மா போட்டு கொடுத்த பிளான் தான். இல்ல, இது அவங்க போட்ட பிளானே இல்ல. நான் நிச்சயமா சொல்றேன், இது உங்க அம்மாவோட திட்டம் தான். இல்ல இல்ல, அவங்க மேல எந்த தப்பு இல்ல. இது நானே போட்ட திட்டம் தான். That's all, Your Honor.
ராஜா, ஏய், ஏன் இப்படி சாப்பிடாம இருட்டுல படுத்திருக்க? எனக்கு வெளிச்சத்தை பார்க்க பிடிக்கலக்கா. இருட்டுல ஒதுங்க வேண்டியவங்க எதிரிங்க, நம்ம கிடையாது. யாருக்கா எதிரி? எதிரி எதிரின்னு சொல்றியே, அவங்க எப்படி எதிரியானாங்க? எனக்கும் அந்த பொண்ணுக்கு என்ன விரோதம்? காதலுக்காக எத்தனையோ பொண்ணுங்க பெத்தவங்களை அவமானப்படுத்திருக்காங்க. ஆனா பெத்தவங்களுக்காக தன்னை தானே அசிங்கப்படுத்திட்ட பொண்ண எங்கேயாவது கேட்டிருக்கியா? அது காரணம் யாரு? நீ. அக்கா, ஏக்கா அந்த குடும்பத்தை பக்க ஏன் நினைக்கிற? சொல்லுக்கா, ஏன் அந்த குடும்பத்துல விரிசல் உண்டாக்குற? ஏன் இந்த நல்ல உள்ளங்களை புண்படுத்துற? நல்ல உள்ளங்களா அவங்களா? ஏமாத்துறது அந்த குடும்பத்தோட தொழிலா? அம்மா என் வாழ்க்கையை கெடுத்தா, பொண்ணு உன் வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்கா. உனக்கு என்னடா தெரியும்? இன்னைக்கு பெரிய ஐபிஎஸ் ராஜலட்சுமி, அவ வாழ்ந்தது வளர்ந்தது எல்லாம் என்னோட ஆதரவுலடா. தெரியுமா உனக்கு? அவ படிச்சு பட்டம் வாங்குறது நம்ம வீட்டு பணத்துலடா. டேய் டேய், நாயா இருந்து என்கிட்ட நன்றி காட்ட வேண்டியவடா நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டா. அக்கா, நான் பூச வேண்டிய மஞ்சள் அவ பூசிக்கிட்டா. நான் வைக்க வேண்டிய பொட்டு என்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டா. நான் சூட வேண்டிய பூ பறிச்சுட்டாடா. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் யார கணவனாடேனும் நான் கனவு கண்டுகிட்டு இருந்தனோ அவரையே என்கிட்ட இருந்து தட்டி பறிச்சுட்டாடா. அக்கா, ஆமாண்டா. டேய், இந்த காதல்ல இருந்து யாருமே தப்பிக்க முடியாதுடா. நீ சொன்னிய பெரிய மனுநீதி சோழன்னு ஜஸ்டிஸ் ராஜசேகர் இப்ப ஏசி ராஜலட்சுமியோட கணவரா இருக்காரே, அவரும் நானும் ஒரு காலத்துல மனசார காதலிச்சோம். அக்கா, ராஜலட்சுமி தங்கியிருந்த ஊர்லதான் அவருக்கும் மேஜிஸ்ட்ரேட்டா வேலை கிடைச்சது. என்னோட உயிர் தோழி என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டவோ அவருக்கு உதவியா இருப்பான்னு நம்பி அவரையும் அவ வீட்டிலே தங்க வச்சேன். எல்லாரும் கேளுங்க இந்த அநியாயத்தை. பெத்த அப்ப முன்னாடியே பொண்ணு கட்டி பிடிக்கிறான் இந்த மேஜிஸ்ட்ரேட். கேட்டா ஒரு வாரம் உள்ள வச்சிருவேன்றான். வாமா வா வா. உன் உயிர் தோழி நம்பி உன் வருங்கால புருஷனை இங்க அனுப்பி வச்சியே, இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க தெரியுமா? கொஞ்சம் கொலாவுறாங்க, கட்டி தழுவுறாங்க அந்த அப்பாவி பொண்ண. அதான் உன்னை இப்படி அநியாயமா ஏமாத்துறீங்களேன்னு கேட்டேன். என்ன ஒரு வாரம் உள்ள வச்சுட்டாங்கம்மா. ஆள் இல்லைன்னா தானே கூத்தடிக்கலாம். அதான் எங்க அப்பன் குடிச்சிட்டு வளர்றான், நீ வா காயத்ரி. ஐயோ 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 ஐயோ, 1000 தான் குடிகாரனா இருந்தாலும் பெத்த பொண்ணு மேலேயே அபாண்டமா பழி சொல்லுவனா? சத்தியமா சொல்றமா, இவங்க 2 பேரும் பின்னி பிணைஞ்சத என் கண்ணால பார்த்தேன். ராஜலட்சுமி ஐபிஎஸ், சபாஷ். என்ன நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டே, ரொம்ப நன்றி. 2 பேரும் நல்லா வாழுங்க. காவல் இருக்க வேண்டியவ அவரை கணவனாவே ஆக்கிக்கிட்டா. இப்ப புரியுதா ராஜா? அக்கா, என் வாழ்க்கைய பறிச்சவளை நான் வதச்சுக்கிட்டு இருக்கேன். நான் ஏன் பழி வாங்குறேன்னு கேட்டேன்ல, நான் பழி வாங்கல ராஜா, பழி வாங்கல. என் மன பொண்ணுக்கு மருந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். அக்கா, துன்பத்தோட சூடே தெரியாம என்ன வளர்த்த உங்க மனசுல இவ்வளவு பெரிய சோகம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. என்ன மன்னிச்சிடு. உங்க உடம்புல ஓடுற ரத்தம் தான் என் உடம்புலயே ஓடுது. இனிமே உங்க எதிரி எனக்கு எதிரி தான். அவங்கள அணு அணுவா சித்திராவதை பண்றதுதான் இனிமே என் வேலை. டேய், அப்படிலாம் செய்யக்கூடாது. பாதிக்கப்பட்டது பழி வாங்குறதெல்லாம் என்னோட போட்டோம். அது தொடர்கதை ஆகக்கூடாது ராஜா. கண்மணி, பொய் சொல்றதே தப்பு. அதுவும் கோர்ட்ல வந்து இவ்வளவு பெரிய பொய்ய துணிச்சலா சொல்லிருக்கேன்னா உனக்கு என்ன நெஞ்செழுத்தம் இருக்கணும்? நீ வளர்த்த விதம் அப்படி. தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. டாடி, என்ன பத்தி என்ன வேணாலும் சொல்லுங்க, ஆனா மம்மியை பத்தி மட்டும் எதுவும் சொல்லாதீங்க. கண்மூடித்தனமா பாசம் வச்சுட்டு தான் மட்டும் போதாது, பெத்தவங்களுக்கு பெருமையை தேடி தரணும். நெருக்கடியில மட்டும் இல்ல, நிர்பந்தத்துல கூட தவறு செய்யக்கூடாது. அப்படி தவறு செஞ்சவங்க
எந்த மாதிரி தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்காங்கன்னு உனக்கு தெரியாது, என்னாலையும் தெரியப்படுத்த முடியல. சும்மா இருங்க. நீங்களே இப்படி நிதானம் தவறுனா எப்படி? இனிமே உங்க மனசு நோகும்படியா அவன் நடந்துக்க மாட்டா. நான் பாத்துக்கிறேன். என் மனசு கிடக்கட்டுமா? பாவம், அந்த பையனோட மனசு என்ன வேதனைப்படும் நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏமா, நீ உண்மையிலேயே அவனை காதலிச்சியா இல்ல பழி போடுறதுக்காக காதலிச்சியா? பழி போடுறதுக்காக தான் காதலிச்சேன். பாசத்துக்கு கண்ணில்லைன்னு சொல்லுவாங்க. அதுக்காக பழி போடுறதுக்கு உனக்கு காதல் தானே கிடைச்சது? கல்யாணத்துக்கு முன்னால கெட்டு போயிட்டா கருவை களைச்சிருன்னு சொல்ற ஆம்பளைங்க இருக்கிற இந்த காலத்துல அவ ஏன் என்னை ஏமாத்தினா என் கல்லறையிலாவது எழுதி வைன்னு சொன்னானே, அந்த மாதிரி பையனை ஏமாத்துறது தப்புமா? பழி போடுறதுக்கு உனக்கு காதல் தானே கிடைச்சது? கல்யாணத்துக்கு முன்னால கெட்டு போயிட்டா கருவை களைச்சிருன்னு சொல்ற ஆம்பளைங்க இருக்கிற இந்த காலத்துல அவ ஏன் என்னை ஏமாத்தினா என் கல்லறையிலாவது எழுதி வைன்னு சொன்னானே, அந்த மாதிரி பையனை ஏமாத்துறது தப்புமா? ஹலோ, பழைய ஃப்ரெண்டுங்கம்மா. மறந்து போச்சா? உட்காரு கண்மணி, ஒன்ன பார்க்கத்தானே வந்திருக்கோம். ஓய், கண்மணி காதல் என்னடா சொன்ன? பேய் அரைஞ்ச மாதிரி ஆயிட்டா? கற்புக்கரசி கண்ணகி வாழ்க்கைன்னு சொன்னேன். அப்ப அவ கோவப்படத்துல நியாயம் இருக்குடா. அவதான் கோர்ட்ல உள்டா அடிச்சானா, நீ உள்டா அடிக்கிற? கற்புக்கரசி கண்ணகி இல்லடா, கர்ப்பவதி கண்மணி. என்னடா வாய பழக்கிறீங்க? கர்ப்பவதினா பிடிக்காதா? பலாரம் அடிச்சிட்டா. ஓய், காம்பவுண்டுக்கு வெளியே போய் கத்துறா. இவ ஒரு வாட்டி அடிச்சா நீ 4 வாட்டி கத்துற நாய். ஏண்டி பலாரம் அடிச்சிட்ட பத்தினே அடிவே? ராஜா, தேங்க்யூ. ராஜா, அப்பா, உங்களை பிடிக்க எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. உங்களை எப்படி பாராட்டணும்னே தெரியலங்க. எதுக்குங்க? ஒருத்தர் அவமானப்படுத்தினா திருப்பி எப்ப அவமானப்படுத்தலான்னு பாப்பாங்க. ஆனா அந்த கண்மணி செஞ்ச துரோகத்தை மறந்து அவளை காப்பாத்தினீங்களே, ரியலி யூ கிரேட். உங்களை சொந்தம்னு சொல்லிக்க கொடுத்து வச்சிருக்கணுங்க. ராஜா, அந்த கொடுத்து வச்சவ நானா இருக்கலாமா? உங்களை நான் சொந்தம் சொல்லிக்கலாமா? ராதா, அதுவா அமையறதா சொந்தம். நாமளா அமைச்சுக்கிறது இல்ல. எனக்கு அமைஞ்ச சொந்தமே சரியில்லை. இதுல எப்படி இன்னொரு புது சொந்தம்?